உருகாத நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தான். உருகாத நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தான். கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாத நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கண்கள் கலங்காத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு நடமாட முடியா தடுமாறி கிடந்த உணவனின் குரல் தலை கேட்டு நடமாட முடியா தடுமாறி கிடந்த உணவனின் குரல் தலை கேட்டு இடம் தேடி வந்து இதயத்தின் வந்து நடமாட செய்ததாலே இடம் தேடி வந்து இதயத்தின் வந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் தானியும் வரிசை அதுதான் சிலுவையின் வரிசை. உந்தன் கால்களில் தானியும் வரிசை அதுதான் சிலுவையின் வரிசை. உருகாத நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தான். உருகாத நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தான். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களுமா நீங்க பேசும்படி இடைப்படும்படியா பரிசுத்த ஆவியானவரே உங்களை நோக்கி பார்க்கிறேன். எல்லாவற்றையும் இந்த வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் வார்த்தை கூடாக அங்கே கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் இடைப்படுவார் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் அடிக்கடி சொல்றது போல இந்த இடத்துல நின்று பேசுகிறவர்களை வழிநடத்துகிறவர்களை பார்க்காதீர்கள், ஆண்டவரை மட்டும் பாருங்கள். ஆமென். அவர்கள் கூடாய் பேசுகிற இடப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் மட்டும் பாருங்கள். ஆமென். ஒருவேளை இந்த இடத்துல நிற்கிற ஊழியக்காரர்களை வழிநடத்துகிறவர்களை செய்தி கொடுக்கிறவர்களை சில வேளை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதை பார்க்காமல் இவர்களோடு அன்றைக்கு என்னோட ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேச போகிறார் என்று நான் அந்த வாஞ்சியோடு விருப்பத்தோடு நான் இருப்பேன். நான் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கட்டாயம் ஆண்டவர் பேசுவார். ஆமென். எங்களுடைய ரோல் மாடல், எங்களுடைய ஹீரோ, நாங்கள் பார்த்து செயல்பட வேண்டிய ஹீரோ யாரு? இயேசு. ஆமென். அவரை மட்டும் பின்தொடர்ந்து அவரை மட்டும் கண்ணோக்கி பார்ப்போமா இருந்தால் எங்களுடைய ஓட்டம் சரியா இருக்கும். ஆமென். ஒரு ஊழியக்காரனையோ இல்லாட்டி யாராவது ஒரு மனுஷனை நாங்கள் நோக்கி பார்த்து அவர் வழியிலே ஓடுவோமானால் இருந்தால் சில வேளைகளிலே எங்களுடைய ஓட்டம் பிழைத்து போய்விடும். ஏனென்றால் அவருடைய ஓட்டம் பிழைத்தால் அவருடைய பின்பற்ற நாங்களும் பிழைத்து போடுகிறோம். ஆமென். பிழைத்து கொண்டு பிழைப்பம் அல்ல, பிழைத்து விடுகிறோம். அதாவது சரி பிழை, அந்த பிழைத்து விடுகிறோம். ஓகே. நாங்கள் ஆண்டவரை நோக்கி இயேசு கிறிஸ்துவை அவரை நாங்கள் நம்முடைய ஹீரோவாய் நோக்கி ஓட்டம் ஓடினோம் என்றால் அது சரியாக இருக்கும். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எந்த படம் நடிகரோ அவர்களோ இல்லை, அவர்களே உருவாக்கினார் நம்ம ஆண்டவர். ஆமென். அவர்கள் அந்த படம் அந்த கொஞ்ச நேரம் 2.5 மணி நேரம் இப்படிலாம் பேக் காட்டுறாங்க. ஆளை பார்த்தா சுல்லான்மார் இருப்பார், அவர் கோவத்தில் அடிப்பார். அந்த அவரை விட உடம்பானவங்க சொல்லிட்டு
அங்கே கம்பெனி வாசலுக்கு அங்கே விடுவான். 2.5 மணி நேரம் அவன் பேக்காட்டானா நாங்கள் அந்த 500 ரூபாவை கொடுத்துட்டு என்னென்று அவனுக்கு டிக்கெட் காசுலாம் தெரியும் நினைக்கிறாங்க, எல்லாம் தெரியும். 500 ரூபாய் கொடுத்துட்டு போய் இருந்துட்டு வடிவா ரசித்து பார்க்கணும். அவன் என்ன செய்யறான், ஜனங்களை பேக்காட்டி அவனுடைய உழைப்புல தன்னுடைய தொழிலை செய்யறான். ஆனால் அவனுடைய தொழிலை நாங்கள் என்ன செய்யறோம், வடிவா இருந்து காசை கொடுத்து நேரம் கழித்து நேரம் கொடுத்து நாங்கள் பார்க்கணும். அவன் உழைப்பை நாங்கள் என்ன செய்யறோம், வடிவா இருந்து ஏசி நான் போட்டிருப்பான், ஃபேன் எல்லாம் போட்டிருப்பான், வடிவா இருந்து பார்க்குறோம். அவன் உழைப்பை நாங்கள் பார்க்குறோம். அவன் ஏமாற்றி உழைக்கிறான், நாங்கள் ஏமாந்து அந்த காசை கொடுக்குறோம். ஆனால் சில என்ன செய்யறாங்க, அந்த படத்தை பார்த்து வந்துட்டு அந்த ஹீரோ எப்படி முடி அவர் எப்படி ஸ்டைல் இருக்குமோ, அவர் எப்படி பேசுகிறாரோ, எப்படிலாம் கை அசைப்பாரோ அதை போல அசைத்து அவருடைய அதை வேறு உடுப்பை போட்டு அவருடைய அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு காட்டுறாங்க. சில அடுத்த படத்தில் அவங்க வேற மாதிரி இருப்பார். ஆனால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. ஹீரோ அவன் என்ன செய்வான், ஒரு படத்துக்கு முடியை நல்லா அரிஞ்சு ஓட்டியிருப்பான். அந்த படத்துக்காண்டி என்ன செய்வான், எல்லாரும் முடியை அரிஞ்சு இப்படியே 2 சைடும் அரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்த படத்துக்கு அவன் வேற மாதிரி இருப்பான். அப்போ அதுக்காண்டி போய் அடுத்த கட்டக்கு மாறுவான். ஒருக்கா வேட்டியோட வருவான், ஒருக்கா ஈஸோட வருவான். அப்படி நாங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணுறபடியா அவனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கணும். மாறிக்கிட்ட ஒருக்கா அவனை படம் ஹீரோட பேர் சொல்லவே இருக்கா, அவன் வேட்டியோட நடிச்சிட்டான். வேட்டியோட அவன் அறிமுகம் எப்படிலாம் தெரியும், அந்த பஸ்ஸில் போய்க்க கழிச்சு அந்த அளவுக்கு கழிச்சுதான் இல்லையா, கண்ண முடியும் வயசை போது நான் பார்க்க மாட்டேன். அந்த 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 நடிகர் வந்து வேட்டியோட அறிமுகமாகிறேன். நான் அந்த அந்த படம் அந்த நான் பஸ்ஸில் கொழும்பு பஸ்ஸில் ஓடிக்கொண்டு அவருக்கா நான் எங்கேயோ போனேன் நண்பர்கள் தீவாளியே வந்து பீச்சுக்கு ஆட்டோ கொண்டு வரேன். அங்கே போனால் நிறைய பொடியன் வாணியப்படி எல்லாம் வேட்டியோட வராங்க. இங்கே கோயிலுக்கு வர வரையில் அங்கே வராங்க, வேட்டியோட வராங்க. அந்த ஹீரோ வேட்டி அன்று வேட்டியோட அந்த முதல் படம் அந்த முதல் அவர் அறிமுகம் வரைக்கும் வேட்டியோட வருகிறார். தமிழக பண்பாடு வேட்டி எதாவது தெரிஞ்சுக்கு வேறன்ட்டு ஓகே, தமிழக பண்பாடு வரைக்கும் அவங்க வேட்டியோட வராங்க. அடுத்த படத்துக்கு ஜீன்ஸோட வராங்க, அப்படியே மாறும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம இருந்தால், அவரே எங்களுடைய ஹீரோவாய் பாப்போமா இருந்தால் ஒன்றுமே மாறாது. அவர் எப்படி இருந்தாரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை கூட இருக்கிறது போல நாங்களும் அவரை கூட மாறாமல் அவருடைய ஸ்டைலை நாங்கள் பின்பற்றுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்தவர்களுக்கு யார் ஹீரோவா இருக்கணும்? ஆமென். அவர் எங்களுக்கு ஹீரோவா இருந்தால் ஆமென், நாங்களும் அடுத்த ஹீரோவா மாறலாம். ஆமென். எங்களை அவர் பற்றி இயக்குவார். அதான் அவருக்கு நாங்கள் ஹீரோவா இருந்தால் அவர் எங்களை இயக்குவார். நாங்கள் ஒரு ஹீரோ, இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு ஹீரோ. நீங்களா ஹீரோ இல்லை, சரியா? கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஹீரோ நீங்க இருக்கீங்க. பேருந்து நான் ஹீரோயின் சொல்லிப்பட்டாருன்னு பேருந்து ஆண்டவர் எங்களை வச்சு இயக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை நான் ஹீரோவை பார்க்கிறோடையா அந்த ஹீரோ என்ன செய்யறார், எங்களை இயக்குகிறார். ஆமென். எங்களை தெரிந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறார். தனக்கேற்ற பாத்திரமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எங்களை ஆண்டவர் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சரி, இன்றைக்கு பார்க்க போற காரியம் வந்து முதலாவது நாங்கள் காரியத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தை கூட கடன் சொல்ல போறோம். வாசிப்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஒரு சத்தமாக வாசிக்கிற இடத்துல மற்றவங்க எல்லாரும் இந்த சத்தத்தை கேள்வி. நீதிமொழிகள் எது வாசிக்கிறீங்க? 28, 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். எப்படியா ஐஸ்வர்யமா ஆகுறதுக்கு தீ விரிக்கிறவன் என்ன செய்வானா, ஆய்க்கிரைக்கு தற்பான். ஐஸ்வர்யவான் ஆகுவதற்காக ஐஸ்வர்யவானா மாறுவதற்காக தீ விரிக்கிறவன் ஆய்க்கிரைக்கு தப்பான். அப்ப கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்ன, மனுஷன் தேடி போறதான ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது எப்படி இருக்கும் என்றால், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி இருக்கும்? பூரணமாய் சம்பூரணமாய் இருக்கும். ஆமென். நாங்கள் தேடி போற ஆசீர்வாதம்
எப்படியாவது இந்த உலகத்துல நான் ஒரு மேன்மையா இருக்கணும், நான் ஒரு மற்றொரு பார்வைக்கு ஒரு வசதி படைத்தவன் போல இருக்கணும், மற்றவர்கள் 4 பேர் என்ன மதிக்கணும் என்பதற்காக நான் ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவனாயிருந்தால், சில வேளை அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அது என்னை ஆபத்திலே கொண்டு முடிக்கிற ஆசீர்வாதமாய் அமைந்து விடும். இந்த நாட்டில் அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எது உண்மையான ஆசீர்வாதம்? ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எது உண்மையான ஆசீர்வாதம்? பேசுங்க. எது ஆசீர்வாதம் இருக்கணும்? தேவனோடு சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அது ஏனென்றால் ஆசீர்வாதத்தை உருவாக்கினார், ஆசீர்வதிக்கிறவரையே எங்களை தெரிஞ்சுக்கிறார். அதான் உண்மையான எங்களுக்கு இருக்கிறான ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் அதுதான். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே எங்களை தெரிஞ்சிருக்கிறாரே. அதான் நாங்கள் முதலாவது சந்தோஷப்பட வேண்டிய முதலாவது ஆசீர்வாதம் எங்களுக்கு. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? உலகத்துக்குரியவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யறோம்னா, ஆசீர்வாதம் என்ன செய்யறோம்? பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்கிறோம். பெரிதான ஒரு வாழ்க்கை, வீடு, பெரியான வீடு, தேவையான வாகனம் இருக்கணும், போடக்கூடிய நகைகள் இருக்கணும், அப்படியே இருக்கும். என்ன செய்யறோம்? அப்படியான ஒரு ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தரால பேசப்படுற ஆசீர்வாதம். நாங்கள் என்ன செய்யறோம்? இன்றைக்கு அதை நோக்கி பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் சில நேரம் எங்களை தவறான ஒரு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு நிர்பந்த கிளங்களை கொண்டு வழி நடத்தும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது தாங்கள் வசதியாக வரணும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய உழைத்த அந்த பணத்தை என்ன செய்கிறார்கள்? வட்டி, அதாவது அதிக வட்டிக்கு, அவசரத்துக்கு பணம் வந்து ஒடுத்திட்டு அந்த நேரத்தில் தோணும். எப்படின்னா அதிக வட்டியினாலும் அதை பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சனை தீர்ப்பு தான் ஒடுத்திடுவாங்க. அதனால அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, அதிக வட்டியை கொடுத்து இந்த வட்டியிலேருந்து நான் எப்படியாவது ஐஸ்வர்யமான ஆளாம என்ன செய்யறாங்க? வட்டிக்கு கொடுக்குறாங்க. அதிக வட்டி, நான் சொல்ல அதிக வட்டி, மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வட்டி கொடுத்து என்ன செய்யறாங்க? அதை என்ன செய்ய கொடுத்து எப்படியாவது நான் வசதி ஆகணும்னு தீவிரிக்கிறாங்க, தீவிரமாக செயல்படுறாங்க, தீவிரிக்கிறாங்க. அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி நாங்கள் செய்கிற தொழில் செய்கிற இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக லாபங்கள் வைக்கிறது, இல்லாட்டி சில இடங்களில் போய் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள், இப்படி ஏதோ ஒரு காரியம் என்னத்துக்காண்டி நாங்கள் எப்படியாவது ஐஸ்வர்யான பணக்கார ஆகணும் ஒரு ஓட்டங்கள் தீவிரிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு விரும்பப்படாத காரியமாக இருக்கிறது. அப்போ எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய ஐஸ்வர்யம் முதலாவது கர்த்தரை தேடுகிற, ஐஸ்வர்யத்தை தருகிறவரை தேடுகிற, அவர் மேல அன்பு வைக்கிறதான அந்த ஆசீர்வாதம் தேட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் பார்க்க போறதான காரியம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த வேலையில இந்த குறித்தும் இன்னொரு காரியத்தும் நான் பேசியிருந்தார். எப்படின்னா, நான் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் காத்திருந்த வேலையில ஆண்டவர் சொன்ன காரியம் நீங்களும் ஆயத்தம் பண்ணி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தலாம், எதுக்கு ஆயத்தப்படுத்தணும், என்னத்துக்காக ஆயத்தப்படுத்தணும், அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு 25வது அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் ஒரு ஆள் சத்தமாய் வாசியுங்கள். எத்தனை 15 பேர் புத்தி உள்ளவர்கள், 20 பேர், எத்தனை சொல்லுங்க? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஓகே. இப்ப என்ன நடக்கும் பார்ப்போம். சரி, இப்ப வாசிக்க எல்லாரும் கேட்டுருப்பீங்க. சரியா? நான் கேட்பேன் கேள்வி. அப்பா தெரியும் நித்திரையா இருக்கிறேன், எங்க இருக்கிறீங்களா, அங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை யோசிக்கிறீங்களா?
பூனை கண்ட போது கறிய சமைக்க வந்துட்டேன். இப்ப வாசித்த நீங்கள் வாசிக்க எல்லாம் கேட்டுருப்பீங்க தெரியா. இப்ப என்ன சொன்னது? 5 பேர் எப்படிப்பட்டவர்கள், மற்ற 5 பேர் எப்படிப்பட்டவர்கள்? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இப்ப 5 பேர் மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதத்திலே எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது நாங்க பார்க்க போறோம். வாசிங்க. போதும். கவனமாய் கேளுங்கள். 10 பேர் அழைக்கப்பட்டார்கள். இதனால் நகைச்சுவை சிரிக்க சொன்னாலும் அதை நீங்கள் தனிமையாக யோசித்தால் வேதனைக்குரிய ஒரு காரியமாக அமையும், அடக்கத்துக்கு ஒரு காரியமாக இருக்கும். 5 பேர் தங்களுடைய தீவட்டிகளை மட்டும் என்ன செய்தார்கள்? கொண்டு போனார்கள். புத்தியுள்ள அந்த 5 பேர் தீவட்டியோட சேர்ந்து என்னத்தை கொண்டு போனார்கள்? எண்ணெயும் கொண்டு போனார்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் மட்டும் என்ன செய்தார்கள்? மணவாளன் அங்கே வர தாமதித்தபடினாலே புத்தி இல்லாதவர்களும் அயர்ந்து நித்திரொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நித்திரடைந்தார்கள். இவர்களும் என்ன செய்தார்கள்? புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? நித்திரடைந்தார்கள். காத்திருந்து என்ன செய்தார்கள்? நித்திரடைந்தார்கள். ஆனா மணவாளன் வரும்பொழுது யார் அதனை ஜெயமெடுத்தார்கள்? புத்தி உள்ளவர்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அநேக ஆண்டவரை நாங்கள் எப்படிப்பட்டவர் நாங்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அவர் கிருபை தருகிறவர், மகா இரக்கம் உள்ளவர், இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வரைக்கும் நாங்கள் அவர் அப்படித்தான் பார்க்கிறோம். இரக்கம் உள்ளவர் கிருபை. இன்றைய வரைக்கும் ஆண்டவர்கள் கிருபையாய் இரக்கமாய் தன்னுடைய அன்பை காட்டிக் கொண்டே இருக்கிறார். கலங்கள் தட்டியாமே காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் முதலாவது எங்களை என்னத்துக்காக ஆண்டவர் அழைத்தார்? எங்களை அழைத்ததன் நோக்கம் என்ன? இங்கே ஒரு சத்தம் வருது. இங்க ஆண்டவர் எங்களை என்னத்துக்காக அழைத்தார்? பரலோக ராஜ்யத்துக்காக அழைத்தார். இப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அழைத்தார் என்று அந்த வார்த்தையை நானும் தியானிக்கும் பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்த எனக்குள்ளே, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க பரலோக ராஜ்யம் அழைப்பதற்காக, கூப்பிடுவதற்காக, உங்களை அழைப்பதற்காக நீங்கள் எங்களை தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் இந்த வானத்தையும் பூமியும் இல்லாத நீங்கள் ஞானமாய் வார்த்தை நாளில் உண்டாகிறீங்க. சரியா? நீங்கள் இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்தை நீங்க உண்டாயிருக்கலாம். இங்க நாங்கள் வாழ்ற இடத்தை நீங்க உண்டாயிருக்கலாம் தானே? இங்கே நியாயத்திற்கு வச்சிருக்கலாம் தானே? இங்கே சொற்க நரகத்தை உருவாக்கியிருக்கலாம் தானே? ஒரு நியாயத்திற்கு வந்து இந்த இடத்தை சொர்க்கமாக்கி ஒரு பகுதியை என்ன செய்து நரகமாக்கியிருக்கலாம் தானே? அப்படிலாம் நான் தியானித்த நாட்கள் உண்டு. ஆனால் தியானித்து ஆனால் என்னோட வாழ்க்கையில் அது எப்படிப்பட்டது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னோட வாழ்க்கையில் சில காரியங்கள் சம்பவங்கள் நடக்க இதுக்காகத்தான் ஆண்டவர் செய்திருப்பார் என்று எனக்கு அப்பதான் முழங்கிச்சு. சரி, இப்ப 3 விதமான மனுஷங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷர்கள் எப்படி என்றால், ஒரு வீட்டுக்கு போனால் தங்களுடைய கேட்டு வாசலோட கலந்து விட்டு ரைட் கொண்டு வாங்க அனுப்பி விடுற ஒரு குரூப் இருக்குது. என்ன ஒரு ஆள் இருக்குது, வீட்டுக்கு கூப்பிட்டு தங்களுடைய என்ன செய்வாங்க, தங்களுடைய கோல்
அதாவது அவங்களுக்கு இருக்கிற கோளுங்களை கூப்பிட்டு இருத்தி கலைக்கிறாங்களும் இருக்கு. பக்கத்தில் இருக்கா சொல்லும் டீ எப்படி நீ வச்சிருக்கான்னு சொல்லி கேட்க என்னோட அங்கே ஒரு வார்த்தை வரும், இந்த புக்க நேரம் கொடுத்த நேரம் அந்த பிடிக்காது அப்படியும் ஒரு வார்த்தை வரும். சரியா? அப்படி வார்த்தை வைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? சமாளிக்கணும் காணி ஐயோ குடிக்கிறாது கச்சை தண்ணி தான் தாங்க தண்ணி போட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா வந்துடும். அப்படி ஆகணும் இருக்குது. மூன்றாவது என்ன ஒரு ஆகல் இருக்குது, வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, தங்களோட வீடெல்லாம் சுற்றி என்ன செய்வாங்க, உள்ள கொண்டு போய் காட்டி என்ன செய்வாங்க, தங்களோட வீடுமே தங்களோட ஒரு ஆக்கள் என்ன செய்வாங்க, அவங்கள நேசித்து அவங்களோட பலவில் சுதந்திரம் அந்த வீட்டை போய் பல உரிமை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பாங்க. அது உதாரணம் எப்படின்னு சொல்றேன்டா, கடந்த நாட்களாக சொல்றேன், இந்த அனுபவப்பட்டதா. கடந்த நாட்களில் எங்களோட வீட்டை ஒரு எனக்கு தெரியாத சரி எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியாது, பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த வீட்டை ஃபங்க்ஷன் வீடு நடக்கிறபடியால் அங்கே தங்கி இருக்கிற இடம் இல்லை ஆக்கடிப்பாங்கன்ட்டு தூரத்தில் இருந்து ஒரு மட்டக்களப்பிலேருந்து ஒரு வந்தது குடும்பம் வந்தது. எங்கள்கிட்ட வீட்டை கொண்டு அவங்கள தங்கி இருக்கிறது. எனக்கு அவங்கள தெரியாது. இப்போ அவங்க எப்படிடா, நான் அங்கே இருக்கும் பொழுது அவங்க புதுசான எனக்கு பழக்கம் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கூச்சப்படுறாங்க, ஒரு சங்கடம் அடைக்கிறாங்க. அந்த வீட்டை பழங்கி அந்த எங்களோட வீட்டை உரிமை வேறு பழகுறவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் சங்கடப்படுறாங்க, கொஞ்சம் சங்கடப்பட்டு திரிகிறாங்க, சுதந்திரமினா திரிகிறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், நீங்கள் ஒன்றும் வெக்கப்படாதுங்க, சங்கடப்படாதுங்க, இது உங்களோட வீடு மேலே நீங்கள் பழங்குங்கன்னு சொன்ன வேலையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கையை பார்த்தான் அவங்க ஒரு சங்கடம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் தங்களோட வீடு மாதிரி அவங்கள சரியான நித்திரை இதில் வராங்க, பஸ் பயணம் நித்திரையில் வராங்க. அவங்க எப்படி நித்திரை ஓடுறது எப்படி கேட்குறது தெரியாமல் அந்த அவங்கள பார்க்க தெரியுது. அப்படி சொன்னதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, போய் தங்களோட வீடு மாதிரி போய் என்ன செய்கிறாங்க, அந்த நித்திரையை போய் கொஞ்சம் அடைஞ்சு அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது. இதே போல தெரிய ஆண்டவர் எப்படி என்றால், ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானம், தான் இருக்கிற ஸ்தானம் எப்படியோ, தான் இருக்கிற மகிமை எப்படியோ, தான் இருக்கிற சிங்காசனம் எப்படியோ, அங்க தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை அங்கே வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இங்கே உருவாக என்றால் தான் இருக்கிற இடத்துல, தான் இருக்கும் அந்த ஸ்தானத்துல அதை பார்க்கும்படியாக வேதத்துல பரலோக ராஜ்யம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. தங்கத்தினால வைடூரியமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் கண்ணு கூடாக பார்க்கும்படியாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை எங்களை தெரிஞ்சுக்கிறார். ஆமென். தான் எப்படி அங்கே இருப்பதோ, தன்னுடைய இடம் எப்படி இருக்குமோ அதை நாங்கள் பார்க்கும்படியாக அந்த இடத்துக்கு எங்களை உரிமையாய் ஆண்டவர் எங்களை தெரிஞ்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்தது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை தன்னுடைய இங்கே உருவாக்காமல் தான் இருக்கிற இடத்துல எங்களை ஆண்டவர் அழைச்சிருந்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். சில அதிகாரிகளை சந்திக்க போனால் சில இடங்கள் நாங்கள் போக முடியாது. ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போனால் எல்லாரும் அந்த இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது, பார்க்க முடியாது, இருக்கிற இடத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்கும்படியாக என்னை உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்னென்றால், நீங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் கன்னிகைகள் என்ன செய்தார்கள், தீவட்டிகளோடு இருந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுத்த அந்த எண்ணெய்களோடும் அவர்கள் என்ன செய்தார், காத்திருந்து அந்த மணவாளனுடைய வருகைக்காக காத்திருந்து மணவாளன் வரும்பொழுது அந்த 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 கல்யாண வீட்டுக்கு என்ன செய்தார்கள், பிரவேசித்தார்கள், போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள், காத்திருந்து அவர்கள் கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், எத்தனை வருஷமா இருக்கலாம், இந்த வரைக்கும் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் வரப்போறார், நாளெல்லாம் நெருங்கிடுது, எல்லாம் சம்மதிச்சு எல்லாம் நெருங்கிடுது, பிரச்சனை எல்லாம் நெருங்கிடுது, ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாமதமாய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் என்ன நடக்குன்றால், மணவாளன் வருவதற்காக தாமதமாய் இருந்தபடினால இவர்கள் சோர்ந்து போய் என்ன செய்தார்கள், நித்திரை அடைந்தார்கள். 5 பேர் புத்தியாய் நித்திரை அடைந்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதோடு அவர்கள் சரியாக இருந்தார்கள், காத்திருந்தார்கள். புத்தி இல்லாத என்ன செய்தார்கள், இவர் இப்போதைக்கு வரமாட்டார், எப்படியாவது வரும்போது கேள்விப்பட்டால் அந்த எண்ணெயை எங்கேயாவது போய் வேண்டி இல்லாட்டி விரல் கடன் விட்டு
அந்த எண்ணெயை எடுத்து அந்த தீவட்டியை கொடுத்து காத்திருக்கலாம் நினைத்தார்கள். அங்கே அந்த 5 பேரும் மனுஷர்கள் கைவிடப்பட்டார்கள். இதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவர் வருகிறார் இன்றைக்கு சொல்லப்பட்டு கூட நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே மணவாளன் வர்ற தாமதத்தினால் இவர்கள் அங்கே நித்திரை அடைந்தார்கள், சலித்து போனார்கள், சோர்ந்து போனார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு எங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி, ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை ஏதாவது வரும் பொழுது நாங்கள் இன்றைக்கு சோர்ந்து போய் இருப்போமானா இருந்தால், ஆண்டவரை தேடாமல் சோர்ந்து போய் இருப்போமானா இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக இருப்போமா இருந்தால், திடீரென ஆண்டவருடைய வருகை இருந்தால் நாங்கள் எங்கே இருப்போம்? கொஞ்சம் சிந்தித்து வராங்க. எங்க போவோம்? பரலோகராஜ்யம் நாங்கள் போக முடியுமா? பரலோகராஜ்யம் போக முடியுமா? சொல்லுங்க. போக முடியாது, நிச்சயமா போக முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அது எப்பவும் எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய சிந்தனையில் எப்பவும் இருக்கணும். ஆண்டோட வருகை சீக்கிரமா இருக்கு. அது மாத்திரமில்லை, நாங்கள் உங்களை ஆண்டவர் அழைத்த அழைப்பு பரலோக ராஜ்யத்துக்காக. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் முதலாவது சொன்ன காரியம் என்னென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற. ஆண்டவர் முதலாவது சொன்ன இந்த வார்த்தையாக தான், பிரசங்கமாக தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய சிந்தனை எப்பவும் இருக்கணும், பரலோக ராஜ்யம். ஆண்டவர்கள் அழைத்தது பரலோக ராஜ்யத்துக்காக. அதுக்கு நான் எப்பவும் புத்தி உள்ளவனாகவும் ஆயத்தமாக நான் இருக்க வேண்டும். கைவிடப்படாதபடிக்கு அந்த புத்தி இல்லாத அந்த 5 மனவாட்டிகள் கைவிட்டது போல நாங்களும் கைவிடப்படாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். எப்படின்னா, சின்ன சின்ன காரியம், அற்பமான சின்ன விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம்? புத்தி இல்லாமல் நாங்கள் நடந்து கொண்டு இருப்போம். சின்ன காரியம், யார் அவரால் நான் கலைப்பாமல் கோபத்தை வச்சு சாதிச்சு கலைக்காம இருப்போம். சின்ன காரியம், நம்மை நாம ஆராய்ச்சி பார்த்து சின்ன காரியம். இன்றைக்கு யாராவது கோபமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஒப்பர் வாங்கி கொடுங்க, கலைச்சு கொடுங்க. ஆமே. ஆண்டவரோட இல்லை, யார் நீங்க கோபமா இருக்கிறீங்களோ அவங்களோட நீங்க ஒப்பர் வாங்கி கொடுங்க. ஆமே. ஏன்னா சின்ன காரியம், நம்மை நாம ஆராய்ச்சி பார்த்து சின்ன ஒரு அற்பமான விஷயங்கள்ல இருந்து நாங்கள் என்ன செய்வோம்? புத்தி இல்லாமல் நடந்து இந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஆமே. நாங்கள் வாசிக்க போறோம் அடுத்த காரியம். அங்கே யோவான் 15வது அதிகாரம் 1 to 4 வரைக்கும் வாசிங்க. இப்ப நல்ல கனியெல்லாம் கொடுக்குறது, நல்ல கனிகள் எப்படியா கொடுக்குமா? ஒரு மரம் வந்து நல்ல கனி எப்படி அது கொடுக்க போகுது? எதுல நினைச்சிருக்கணும்? கொடி எதுல நினைச்சிருக்கணும்? செடியில நினைச்சிருக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்ற, நானே மெய்யான திராட்சை செடி. அவரில் ஒரு மனுஷன் நிலைத்திருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புத்தி உள்ள ஒரு மனவாட்டியா இருக்க முடியும். அவன் மனவாட்டியா இருப்பது ஆண்களும் பெண்களும் தான். புத்தி உள்ள மனவாட்டியா இருக்க முடியும். தேவன் மேல, அவரில் நானே மெய்யான திராட்சை செடி சொல்லிக்கிறேன், அவர் மேல நாங்கள் நிலைத்திருந்தால் தான் நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். எப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய அதாவது நாங்கள் சாதாரண வாழ்ற வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எப்பவும் புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆமென். எப்பொழுதும்
எப்பொழுதும். அதுக்கு என்ன வேணும்னா இப்ப இந்த எண்ணெய்ன்னு சொல்லப்படுறது இங்க பாத்தீங்கன்னா எண்ணெயோட காத்திருந்தார்கள். எண்ணெய் ஊற்றினபடினா எண்ணெய் விட்டு அது என்ன செய்யும், அந்த விட அந்த தீவட்டி எரியும். அதே போல எண்ணெய் என்பது ஒரு பரிசுத்த ஆவி சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவிக்குரியதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு இதாக சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி. இப்ப நாங்க என்ன செய்யணும், தேவனுடைய அபிஷேகம், அதாவது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். இருந்தால் தான் நாங்கள் எப்பவும் நாங்கள் என்ன செய்யணும், புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். தேவனுடைய வருகை எப்படி இருக்கும், தேவனுடைய வருகை நாங்கள் எப்படின்னா தேவனுக்கு காத்திருப்போம், வருகைக்காக காத்திருப்போம். அந்த அடையாளங்கள் நாங்கள் என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வருகையை அடையாளங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த நிச்சயமாக வெளிப்படுத்த தனக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது எப்படிப்பட்டதனால் அவரோடு நிலைத்திருந்தால் நிச்சயமாக வருகையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்னொரு காரியம் சொல்றது முடிக்கப்படும். இப்ப ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், பரலோக ராஜ்யம் போகணும். ஆண்டவருடைய வருகை தாமதமா இருக்கு. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக எங்களுடைய மரணம் முந்திக் கொண்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் நாங்கள் பார்க்கணும். ஆண்டவர் வருகிறது நிச்சயம் வருவர். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக என்னுடைய மரணம் உங்களுடைய மரணம் முந்திக் கொண்டால் நாங்கள் எங்க போவோம், பரலோக ராஜ்யம் போவோமா? நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கிற மாதிரி சின்ன நான் வெளிப்படையா சொல்ல சின்ன காரியம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சின்ன அந்த அற்ப காரியங்களுக்காக புத்தி இல்லாம நடந்து நாங்கள் அந்த பரலோக ராஜ்யம் இழந்து போகணுமா? சாவு யாருக்கும் வரலாம். இந்த பிரபல டான்ஸ் மைக்கேல் ஜாக்சன் அவர் தெரியுமா, அவர் பிரபல டான்ஸ் அவரை தன்னை கவனிக்கிறோக்கு எத்தனை டாக்டர் மேல வச்சிருப்பா தெரியுமா? அவரை சாப்பிடுறதெல்லாம் அந்த சத்தான ஆகாரம் டாக்டர் மேல கொடுத்தா தான் சாப்பிடுவார். ஒவ்வொரு நாள் அவரை செக் பண்ணி அவரை ஆரோக்கியம் இருக்கிறாரா அவரை கண்காணிக்கிற கொண்டு காசு சம்பளம் கொடுத்து எத்தனையோ டாக்டர் மேல வச்சிருப்பார். அவர் ஒரு குறுகிய வயசுல அடுத்து போனாரா இல்லையா, செத்து போனாரா இல்லையா? அவர் என்ன நினைச்சிருக்கலாம், இப்படி எல்லாம் ஆரோக்கியமா இருந்தால் இப்படி டாக்டர் மேல அந்த கண்காணித்து கொண்டிருந்தா நான் என்ன செய்யலாம், கனகாலம் உயிரோட இருந்து டான்ஸ்ல ஆடி என்ன செய்யலாம், மற்றவர்களை என்ன செய்யலாம், சந்தோஷப்படுத்தலாம் நினைச்சிருப்பார். ஆனால் பாருங்க அற்ப விஷயத்துல உயிர் போச்சா இல்லையா? அவன் மனுஷன் உயிர் எப்படித்தான் மனுஷன் பாதுகாத்து கொண்டாலும் அவன் உயிர் அவன் கையில இல்லை. ஆண்டவர் எங்களோட உயிரை எப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரோ அப்ப நாங்க போகத்தான் போகிற நேரம் எங்களோட ஆத்மா சரியாக அவரோடு இணைஞ்சிருந்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவன் சின்ன காரியம் நம்ம ஆராய்ச்சிப்பாங்க, சின்ன விஷயங்கள் புத்தி இல்லாம சில நடந்து கொண்டுனாங்க. அந்த புத்தி இல்லாத சின்ன காரியத்தினால நாங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது. நாமே ஆராய்ச்சி பார்க்கணும் சின்ன காரியம். சௌகரிய சாட்சி சொல்லியிருந்தா கண் பிரச்சனை கொஞ்சம் வீடியோ போடுறதா போடுறாங்க. இயற்கை மரணம் ஏதாவது ஒரு மரணம் ஒரு மனுஷனுக்கு வரத்தான் போகுது. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ஆவிக்குரியவர்கள் இன்றைக்கு நாங்கள் கண்ணால பார்த்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? எத்தனையோ பேர் இல்லை. மரணம் யாருக்கும் வரும். ஆண்டவர் வந்துதான் நாங்கள் போகணும் இல்லை, ஆண்டவர் வர முன்னவே எங்கள்ட மரணம் முந்திக்கலாம். அது அவருடைய கிருவை, அது அவருடைய கையில் இருக்குது. 6 நிமிஷம் சாவு வரும், எப்பவும் வரலாம். இதில் பேசிக்கொண்டு சாவு வரலாம், நான் நித்திரா இருக்க சாவு வரலாம், கூட்ட நிக்க சாவு வரலாம். கடந்த நாட்களில் ஒரு கல்யாண நாளுக்கு புருஷனு கொஞ்சம் என்ன செய்யறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிக்கொண்டு கேட்க திடீரென அந்த மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து அதுலேயே உயிர் போகுது. மரணம் யாருக்கும் அப்படியும் வரலாம். ஆனால் அந்த மரணத்துக்கு நான் எதிர்கொள்வர்களாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு போறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். அப்போ நான் சொன்னது கூட நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கண்களை அப்படி எழுந்துருக்கு தேவ சமூகத்தில்